ஹாய், நான் அஜித் பேசுறேன். நம்மளோட சேஞ்ச் பார் சேஞ்ச் சேனலுக்கு நான் உங்க எல்லாத்தையும் அன்போட வர வைக்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அறிவியல் ஒரு திருப்புமுனையை பத்தி நம்ம பேச போறோம். கண்டிப்பா டெஃபினட்டா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா தொடர்ந்து பாருங்க. மரபணுவினோட கட்டமைப்பு வந்து 1953ஆம் ஆண்டு ஒரு ஜேம்ஸ் வாட்சன் மற்றும் பிரான்சிஸ் கிரிக் இந்த 2 பேர் என்ன பண்றாங்கன்னா, அந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல ஒரு இந்த விஷயத்த இந்த மரபணுவோட கட்டமைப்பை வந்து கண்டுபிடிச்சு அதை அறிவிச்சு அதை பத்தி நம்ம எல்லாருமே அறிஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் ரோசலினோட பிரான்லினோட அம்மையார் எக்ஸ் கதிர் புகைப்பட உருவாக்கம் என்கிற ஒரு ஆபத்தான சோதனையில ஏறக்குறைய வந்து புகைப்படமாக அதை பதிவு செய்து அந்த புகைப்படம் வந்து திருட்டுத்தனமாக வாட்சனிடம் போய் அது போய் சேர்ந்துருச்சு. அது ஒரு தனி வரலாறு. ஆனா இந்த இந்தியாவில வெளிவந்த ஒரு முக்கிய ஆய்வு கட்டுரை ரோசலினோட அம்மையாரினோட கண்டுபிடிப்புக்கு வழிவகுத்தது என்பது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியல. ஆனா அந்த ஆய்வு கட்டுரை எதில் வெளிவந்தது, அதை எழுதிய இந்தியர் யாரு, அப்படி நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அதற்குள்ள நம்ம அந்த கட்டுரைக்குள்ள நம்ம நுழைவோம். வாங்க. நம்ம இப்ப வந்து 1826 என்கிற ஒரு ஆண்டுக்கு நம்ம போக வேண்டிய கட்டங்கள் இருக்கு. இந்தியாவை ஆண்டு வந்த ஆங்கிலேயர்கள் வந்து ஏறக்குறைய நடந்து முடிந்த இந்த பயன்பாட்டில் இருந்து அறிவியல் பற்றியான இந்தியர்கள் தங்கள் கல்வியில வந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து நம்ம இந்தியர்கள் வந்து கல்வியில எப்படி அறிந்து இருந்திருக்காங்க அப்படின்றத பத்திலாம். ஆனா அதை ஒருபோதும் அவர்கள் வந்து புதிய கண்டுபிடிப்புகளை வந்து மேற்கொள்ளக்கூடாதுங்கிற விஷயத்துக்காகவே பிடிவாதமாக இந்த பிரிட்டிஷ்காரங்க இருந்தாங்க. ஆனா இந்தியாவில அவர்கள் பல ஆய்வுக்கூடங்களை நடத்தி கொண்டிருப்பதெல்லாம் ஆங்கிலேயருக்கு மட்டுமே இந்த ஆய்வுக்கூடங்களை பணியாற்ற முடியும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் போட்டிருந்தாங்க. ஆனா இந்தியாவில் அவர்கள் பல ஆய்வுக்கூடங்களை நடத்தி கொண்டிருந்தாங்க. அதுல ஆங்கிலேயர்கள் மட்டும்தான் இந்த ஆய்வுக்கூடங்கள் இருக்கணும், அதை பணி செய்யணும், இளைஞர்களா அங்க இருக்கக்கூடாது. வேதி உபகரணங்களை வந்து இயற்பியல் கருவிகளை குறைக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து, அதாவது எடுபிடி வேலை செய்யறதுக்கு மட்டும்தான் இந்தியர்கள் வச்சிருந்தாங்க இந்த பிரிட்டிஷ்காரர். மகேந்திரலால் சர்க்கார் என்ற ஒரு கொல்கத்தாவினோட மருத்துவம் பயின்ற ஒரு இளைஞர். அவர் கொல்கத்தா மருத்துவ கல்லூரியில வந்து எம்டி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மருத்துவ முதுகலை படிப்பை வந்து விண்ணப்பம் செஞ்சாரு. அவருக்கு இந்தியர் என்பதால் இந்த அங்க வந்து இடம் வந்து அவருக்கு கிடைக்கல. அந்த நிறுவனம் வந்து அவருக்கு மறுக்கப்பட்டது அப்படின்றதான் உண்மையான விஷயம். அப்புறம் 6 ஆண்டுகள் வந்து கடுமையாக போராடி அவர் அதுல இருந்து வெற்றி பெற்று அப்போது நடக்கக்கூடிய அந்த நுழைவுத் தேர்வுகள்ல எல்லாம் வந்து எழுதி அட்டம் பண்ணி ஒரு முதலிடத்தை வந்து பிடிக்கிறாரு. எப்படியோ ஒரு வேலையை வந்து அந்த முதுகலை மருத்துவ படிப்பை முடிச்சே ஆகணும் அப்படின்ற முடிச்சு ஒரு முதல் இந்திய என்கிற பெருமையும் அவர் தான் வந்து மகேந்திரலால் சர்க்கார் என்பவர் தான் வாங்குறாரு. இந்த ஆண்டுகள்ல அவருக்கு 3 வகையான ஒரு அனுபவங்கள் வந்து இருந்துச்சு. ஒன்று பார்த்தோம் அப்படின்னா, உலகெங்கிலும் வெளிவரக்கூடிய ஆய்வு இதழ்கள் இருக்குல்ல, அதை வாசிப்பதற்கு கூட படித்த இளைஞர்கள் வந்து அனுமதிக்கப்படுறதே கிடையாது. 2வது பார்த்தோம் அப்படின்னா, நீங்க எத்தனை முயற்சி வந்து செஞ்சாலுமே சரி, ஆங்கிலம் மேற்கொள்ளக்கூடிய ஆய்வு இதழ்ல உதவியாளர்கள் மட்டுமே தான் நீங்க வந்து பணி செய்ய முடியும். அப்படி இந்தியர்களை உயிரை வந்து கொடுத்து பணியாற்ற பல கண்டுபிடிப்புகளை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து தங்கள் பெயரை வச்சுப்பாங்களாம், பெருமைப்படுத்திக் கொள்வாங்களாம். 3வதா பார்த்தோம் அப்படின்னா மிக மிக கொடூரமான அனுபவம். இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் நடத்தி வந்த ஆய்வுக்கூடங்கள்ல வந்து பார்த்தோம்னா அவற்றை சுற்றி பார்க்க விரும்பினா கூட இந்தியாவில ஆங்கிலேயர்கள் நடத்தி வந்த அந்த ஆய்வுக்கூடங்கள்ல அதை சுற்றி பார்க்கறதுக்கு ரொம்ப விரும்புவார். யாரு? இந்த மகேந்திரலால் சர்க்கார். அரசாங்கோட அனுமதியும் வந்து அவர் வச்சிருந்தாரு. ஆனா மும்பையில் அவர்கள் நடத்தி இயற்பியல் ஆய்வுக்கூடத்தின் வாயில நாய்களுக்கும் இந்தியர்களுக்கும் அனுமதி இல்லை என்கிற ஒரு பலகை வந்து வைக்கப்பட்டுச்சு. அது வந்து அவரை மிகவும் வந்து மிகப்பெரிய அளவுல மனசை பாதிச்சு. உடனே கடுமையான ஆத்திரத்தோட கொல்கத்தா திரும்பிய அவரு 1876 மே மாசத்துல அவர் தன்னுடைய அறிவியல் துறை நண்பர்களான அருள் அருள் தந்தை லபோன், ஜெகதீஷ் சந்திர போஸ், அசுதோஷ் முகர்ஜி, சுனில் போஸ், பிரம்மாதநாத் போஸ், பண்டிட் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் மற்றும் கேசவ் சந்திர சென் ஆகியோர்களை அழைத்து ஒரு சிறு கூட்டத்தை வந்து அவர் நடத்தினாரு. அதன் அதன் மூலமா வந்து உருவானதான் இந்த இந்திய அறிவியல் ஆராய்ச்சி கழகம். இங்கதான் நம்ம இதை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது மகேந்திரலால் சர்க்கஸ் அப்போது வந்து 210 போபஜார் வீதி என்கிற ஒரு விலாசத்துல ஒரு இடம் வச்சிருந்தாரு. அங்கேயே ஆய்வு கூடத்தை வந்து கூடிய ஒரு நிறுவனத்தை வந்து உருவாக்கிடலாம் அப்படின்ற அடிப்படையில் அது உருவாக்கப்பட்டது அந்த ஆய்வுக்கூடம். முழுக்க முழுக்க உள்ளூர் அறிவியலை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக செயல்பட தொடங்கியது அந்த வாராந்திர மாதாந்திர அறிவியல் ஆய்வு கட்டுரைகள் வந்து ஒரு சமர்ப்பிக்கப்படக்கூடிய கூட்டங்கள் வந்து நிறைய நடத்தப்பட்டுச்சு. பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த அமைப்பை வந்து இதை எப்படியாவது தடை செய்யணும், எப்படியாவது செயல்படாம முழங்கி போய் வைப்பதற்கு பல வகையான முயற்சிகளுமே அவங்க வந்து செஞ்சாங்க. அந்த போராட்டங்களுக்கு இடையே தான் மகேந்திரலால் சர்க்கார்
வந்து காலமாகிறாரு. அமிர்தலால் சர்க்கார் என்ற பெயர் கொண்ட அறிஞரான மகேந்திரலால் சர்க்காரினோட மகன் அமைப்புக்கு எழுச்சி மிக்கத்தக்க ஒரு தலைமையை வந்து அந்த அமைப்புக்கு வந்து தலைமை தாங்குறாரு. அந்த ஆய்வுக்கூடத்தை பத்தின 1977 தமிழ்நாட்டில் இருந்து கொல்கத்தாவில் கணக்காளராக ஜெனரல் பதவி தேர்வு செய்யப்பட்ட சச்சிவி ராமன், இப்பதான் உங்களுக்கு அந்த இடத்தை பத்தி நான் புரிதல் வரும்னு நினைக்கிறேன். சச்சிவி ராமன் என்கிற ஒரு இளைஞர் வந்து தனது அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த பல வருடங்களாக மூடப்பட்டிருந்த அந்த ஆய்வுக்கூடத்தை பூட்டை உடைத்து இந்திய அறிவியலுக்கு ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தியவர் தான் ஒரு மிகப்பெரிய வரலாறு. உலகிலேயே ஒரு இதழ் ₹2 என்ற சாலையில விற்கப்பட்ட ஒரு அறிவியல் ஆய்வு தொடங்கிய பெருமை இந்த இந்திய அறிவியல் ஆராய்ச்சி கழகத்தை தான் சேரும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. தொடங்கப்பட்ட ஆண்டு 1896. மாத இதழாக வெளிவந்து கொண்டிருந்த அற்புதமான அந்த 18 இதழ்களை பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக கைப்பற்றி அதை வெளிவிடாம மிகப்பெரியவா தடுத்தாங்க. ஆனா அதற்கெல்லாம் அவர்கள் கூறிய காரணம் ரொம்ப வேடிக்கையானது. ஆமாங்க, ராயல் கழகம் போன்ற ஒரு அறிவியல் கழகங்களின் அனுமதி பெறாத, ஆதரவு பெறாத போலி அறிவியல் கட்டிடங்கள் என்று அவர்கள் ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைச்சாங்க. ஒரு வேடிக்கையான விஷயம் பாருங்க, எப்படி இருந்து வாங்கி பாருங்க பிரிட்டிஷ்காரன். A documentary on Indian Association for the Cultivation of Science. 1917 சி.வி. ராமன் என்கிற ஒரு அந்த போராளியினோட தலைமையில் இதழ் மீண்டும் வெளிவர வந்து தொடங்கப்பட்டிருக்கு. டாக்டர் நீலரத்தன் சர்க்கார், ஜான சந்திர போஸ் போன்றவர்கள் ஆய்வு இதழினோட பொறுப்பை ஏற்றுக்கிட்டாங்க. இதன் புறவலர்களாக குருதாஸ் பானர்ஜி, ராஜேந்திரலால் மித்ரா மற்றும் சுரேந்திரநாத் பானர்ஜி ஆகியோர் வந்து இருந்திருக்காங்க. இந்திய அறிவியல் ஆய்வுகளை எப்படியாவது முன்னெடுத்து செல்வதற்கான அவங்க கிட்ட அந்த பிடிவாதமும் மிகப்பெரிய இருந்துச்சு. அது ஒண்ணுதான் அவங்க கிட்ட இருந்த மூலதனமும் கூட. விரைவில் வந்து ராமன் விளைவு வெளிவர ஆரம்பிச்சிச்சு. அதன் நோபல் பரிசு பெற்றதுமே பார்த்தோம் அப்படின்னா அதற்கான ஆய்வுகள் மிகப்பெரிய நடக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஆய்வு கூட காலத்துலதான் உலகெங்கும் பரவிய ஒரு இதழ் புகழின் ஒரு உச்சிக்கு சென்றதுக்கான காரணம் இந்த ஆய்வுக்கூடம் தான். இந்த ஆய்வுக்கூடத்தினால் ஏற்படக்கூடிய அந்த ஆய்வுகள் தான். 1919 இன்னொரு கேள்விக்குத்து நடந்துச்சு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையை சொல்லலாம். எட்வின் டாட்டன் என்கிற ஒரு ஆங்கிலேயர் தொகுத்த ஒரு 18 இதழ்களினோட தொகுப்பை ஒன்றை வந்து பிரிட்டிஷ் அரசாங்கமே வெளியிட்டது. இது வந்து அவர்கள் வேற வழி இல்லாம இந்த ஆய்வுகளை வந்து ஒரு ஏற்கனவே ஏற்றுக்கொண்டு ஒரு அடையாளமாக அவங்களுக்கு இருந்துச்சு. ஒவ்வொரு இதழ்களிலும் மறைந்த மகேந்திரலால் சர்க்கார் அவர்களினோட எழுச்சியூட்டக்கூடிய அந்த அறிவியல் உரைகளை வந்து குறிப்பாக மருத்துவத்துறை முன்னேற்றங்களை குறித்தும் மூட நம்பிக்கைகளின் எதிரான அசாதாரண கருத்துக்களையும் உள்வாங்கி கொண்டுதான் அந்த இதழ்கள் வந்து வெளியே வந்துச்சு. மகேந்திரலால் சர்க்கார் முன்னெடுத்து சென்ற அந்த அறிவியல் கூட்டங்களில் கலந்து கொண்டவர்கள் குறிப்பிடத்தக்கவர்தான் அந்த சரளாதேவி சந்திராணி எனும் சொல்லக்கூடிய ஒரு பெண் அறிஞர். இவர் பாரதி என்று பெண்களுக்கான முதல் இதழை தொடங்கியவர். இந்தியாவில் முதலில் இளம் பட்டம் பெற்ற பெண்களில் ஒருவர், இளம் கலை பட்டம் பெற்ற பெண்களில் ஒருவர். ஆய்வு இதழில் வந்து 1881 இருவரையுடைய ஆய்வு கட்டுரையை மகேந்திரலாத்தினோட சர்க்கார் வெளியிட்டது. இதன் மூலம் இந்தியாவில் ஆய்வு கட்டுரை வெளியிட்ட முதல் பெண் என்கிற ஒரு பெயரை வந்து சரளாதேவி சந்திராணிக்குத்தான் வழங்க முடியும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தில்லை. இந்த ஆய்வு கட்டுரை வெளியிட்டதன் மூலம்தான் அவருக்கு இயற்பியல் உயர்கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பை கல்கத்தா பல்கலைக்கழகம் வழங்கியிருக்கு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வரலாறு. ஏன்னா அன்னைக்கு இருக்க காலத்துல பெண்கள் வந்து கல்லூரிக்கே சொல்ல முடியாது, பள்ளிகளுக்கே போக முடியாதுன்னா பார்த்துக்கோங்க. இந்த காலகட்டத்துல ஒரு சந்திராணி அம்மா அந்த பல்கலைக்கழகத்துல வாய்ப்பை பெறுறாங்க. இந்த ஆய்வு இதழ்களில் எழுதிய இன்னொரு பெண் அறிஞர் அபாலா போஸ். இவர் ஜெகதீஷ் சந்திர போஸ் அவர்களின் இணையர். கொல்கத்தா மட்டுமல்ல, மற்றொரு வங்கத்தினோட 14 கிராமங்களில் ஏறக்குறைய 1000 பள்ளிகளை தோற்றுவித்த பெண் கல்வியினோட ஒரு போராளி அப்படின்னு சொல்லலாம். இவர் கொல்கத்தா மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவம் படிப்பதற்காக தொடர்ந்து விண்ணப்பிச்சுட்டே இருந்தாங்க. எவ்வளவு முயற்சி செய்தும் பெண்களுக்கு இடமில்லை என்று அவர்கள் வந்து மிகப்பெரிய மறுத்துட்டே இருந்தாங்க. அப்புறம் தி ப்ரொசீடிங் ஆஃப் தி இந்தியன் அசோசியேஷன் ஃபார் தி கல்டிவேஷன் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு நம்முடைய இந்த அறிவியல் ஆய்வுக் கழகத்தின் ஆய்வு இதழில் ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் ₹2 விற்கப்பட்ட ஒரு இதழின் அப்பாலா போஸ் அம்மையாரினோட முக்கியமான ஆய்வு கட்டுரை வெளியிடப்பட்டது. இந்த ஆய்வு கட்டுரையினோட காரணமாக சென்னை மருத்துவக் கல்லூரி அவரை அழைத்து அங்க மருத்துவம் படிப்பதற்கு இடம் கொடுத்துச்சு. இன்னொரு திருப்புமுனை ஒரு மிகப்பெரிய வரலாறாக இது குறிப்பிடப்பட்டது. இந்த ஆய்விதழின் மூலம் பிற்காலத்தில் இதன் ஆசிரியர்களாக இருந்த மேக்நாத் சாஹா, கே பிரசாத், எஸ்.கே. மித்ரா, பிரியன் கோஷ் போன்றவர்களின் அபராத உழைப்பால் உலகெங்கும் அறியப்பட்ட ஒரு இதழாக இது மிகப்பெரிய மிளிக்கப்பட்டது.
1940 வரைகள்ல 53 அற்புத கல்லூரிகளை வெளியிட்ட இதழ் என்கிற இந்த புகழ் இந்த இதழுக்கு தான் கிடைக்கும். வேளாண்மை துறையின் அறிவியல் அறிஞராக இருந்த எல்.டி. மகாஜன் இந்த இதழில் தான் மண்ணினோட ஈரப்பதம் எப்படி ஒரு பேணப்பட பேணப்பட வேண்டும் என்பதை குறித்து உலக அறிவியலான கண்டுபிடிப்புகளையும் இவர் வெளியிட்டார். எஸ்.எம்.எஸ். பானர்ஜி, ஏ.எஸ். ராவ் இணைந்து வழங்கியதான் இந்த அல்ட்ரா ஹைப்ரீக்வன்சி குறித்த வானொலி அலைகள் எப்படி மின் அதிர்வுகளை ஏற்படுத்துகின்றன என்கிற துல்லிய கட்டளை மூலம் வானொலி நிலையங்களை எப்படி அமைப்பது என்பதை உலகம் கற்றுக்கொண்டது அப்படின்றத இப்படிதான் நம்ம அடுக்கிக் கொண்டே போகலாம். பல கண்டுபிடிப்புகளை நம்ம இந்தியர்கள் கண்டுபிடிச்சத ராமன் விளைவினோட தொடர்பு படுத்த தக்க கே.எஸ். கிருஷ்ணஸ் நவீன காந்திகள் மற்றும் கட்டமைப்பு இயற்பியல் அடிப்படை ஆய்வு கட்டுரைகளை இந்த இதழில் தான் நம்ம வெளியிட்டு மிகப்பெரிய அளவுல புகழை பெற்றோம். அந்த நூற்றாண்டின் ஆரம்ப 10 ஆண்டுகள் வரை பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் இயற்பியல் அறிவியலினோட உயர் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரே இடமாக இந்த ஆய்வு கழகம் வழங்கியிருக்கு அப்படின்றதா. இதன் விளைவாக தான் இந்தியா முழுவதும் இருந்தும் மாணவர்கள் ஆய்வுக்கூடத்தில் படைப்பாற்றல் மிக்க ஒரு சூழ்நிலையில் பணியாற்றுவதற்கான பொருட்கள் ஒன்று கூட தொடங்க ஆரம்பிச்சாங்க. அவர்களை நாம் அயராத அந்த உழைப்பாளதான் பல அற்புத ஆய்வு கட்டுரைகள் வெளியிடக்கூடிய இதழாக மாறியது அப்படின்றதான் உண்மையான விஷயம். ஆங்கிலேயர்கள் எவ்வளவு முயற்சி செஞ்சாலுமே ராமனியோட நோபல் பரிசுக்கு பிறகு இந்த இதழை ஒன்றுமே செய்ய முடியவில்லை அப்படின்றதான் உண்மையான விஷயம். நவீன இந்தியாவினோட பல புகழ்பெற்ற விஞ்ஞானிகளின் இந்த ஆராய்ச்சிகளையும் செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. சூரி பகவந்தம், எல். ஸ்ரீவத்ஸ்வா, என்.கே. சேத்தி, சி. பிரசாத், மேக்நாத் சாகா என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அவர்களது பெரும்பாலான கண்டுபிடிப்புகள் நிறைந்த ஆய்வு கட்டுரைகள் இந்த இதழில் தான் மிகப்பெரிய அளவில் வெளியிட்டாங்க. இந்தியாவின் அற்புதமான அறிவியல் ஆராய்ச்சி கலாச்சாரத்தை நிறுவியவர்கள் இவர்கள் தான் அப்படின்றதுதான் மிக முக்கியமான விஷயம். அதை முன்னின்று இந்தியாவிலும் அறிவியல் சாதனைகள் படைக்க முடியும் என்பதை ஒரு செய்தி காட்டியது இந்த இதழ்கள் தான். இந்திய அறிவியல் மேம்பாட்டுக் கழகத்தின் செயல்முறைகள் என்கிற தலைப்பில் வெளிவந்த இந்த இதழ் இன்றைக்கு அருங்காட்சியகங்களில் பாதுகாக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஒரு புத்தக வெளியீட்டுக்காக சாந்தி நிகேதன் பல்கலைக்கழகத்துக்கு அழைக்கப்பட்டு இருந்தபொழுது நேரில் கொல்கத்தா அருங்காட்சியகத்தில் சில இதழ்களை ஏன் கையால் எடுத்து தொட்டு புரட்சி அனுபவத்தை என் வாழ்நாள் முழுவதும் என்னால் மறக்கவே முடியாது என்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த இதழினோட சில வரலாற்று சாதனைகளை வாசிக்க வேண்டும் என்றால் இணையதளத்தில் நீங்கள் பதிவிறக்க செய்து கூட நீங்கள் அதை பற்றி வாசிக்கலாம். அனைத்தும் அங்கே பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது என்பது ஒரு முக்கியமான விஷயம். இருந்தும் ஆரம்ப 18 இதழ்கள் ஆங்கிலேயர்களால் முற்றிலும் சிதைக்கப்பட்ட பொழுதும் கூட அவர்களே வெளியிட்ட தொகுப்பில் தவிர்க்க முடியாத சில கட்டுரைகளை இருக்கு அப்படின்றதான் உண்மையான விஷயம். ஆய்வுதல் என்பது மக்களுக்கு அறிவியலின் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வைக்கக்கூடிய ஒரு முயற்சி தான். உலக அளவில் அறிவியலாளர்கள் எந்த கண்டுபிடிப்பெல்லாம் நிகழ்த்தப்பட்டிருக்கு என்கிற விஷயத்த அறிய உதவக்கூடிய ஒரு பொது புதையலாக விளங்கக்கூடியதான் இந்த அறிவியல் ஆய்வுதல்கள். அந்த வரிசையில 2 ரூபாய்க்கு தெருவில் போட்டு விற்கப்பட்ட உலகின் முதல் அறிவியல் ஆய்வுதல் போராட்டங்களுக்கு மத்தியில் வெற்றி பெற்ற வீர வரலாற்றை நம்முடைய மாணவர்களுக்கு தான் சொல்ல வேண்டும். நம்ம இந்தியர்கள் இதெல்லாம் போராடி பண்ணாங்க. இந்த விஷயத்த நம்மளுடைய மாணவர்களுக்கு குறிப்பிட்டு சொல்லணும். இப்போது நாம தொடங்கிய கேள்விக்கு வரேன். மரபணுப்பு கட்டமைப்பை வெளிக்கொண்டு தெளிவான ஆய்வு கட்டுரையை நேச்சர் இதழிலிருந்து வெளியிட்டதற்காக 3 பேருக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க. ஏற்கனவே 2 பேரினோட பெயர்களை நான் குறிப்பிட்டு விட்டேன். அதன் 3வது நபர் மாரிஸ் வில்கின்சன். இந்த மாரிஸ் வில்கின்ஸ் தான் எக்ஸ் கதிரி விளிம்பு சிதறல் படங்களை ரோசலின் பிராங்க்லின் அம்மையாரிடம் இருந்து எப்படியோ களவாடி அதை வாட்சனிடம் கொடுத்திருக்காரு. அவருடைய ஆய்வு கட்டுரை சொல்கிறது, ரோசலின் அம்மையாரின் இருட்டடிப்பு செய்யப்பட்ட பங்களிப்பின் பின்னணியில் 1924ஆம் ஆண்டு நான் மேலே குறிப்பிட்ட இந்த இந்திய அறிவியல் ஆய்வு கழகத்தில் இதழில் வெளிவந்த ஏ. நாராயணன் மற்றும் சி.கே. அனந்த சுப்பிரமணியன் ஆகியோர் இணைந்து எழுதிய டைரக்ட் ரீடிங்ஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோகிராபிக் என்கிற ஆய்வு கட்டுரை மிக முக்கிய காரணி ஆக பயன்படுத்தி இருக்கு. நேச்சர் இதழில் வெளிவந்த இந்த முகவரின் ஆய்வு கட்டுரையின இறுதியில மேற்கொண்ட இந்த ஆய்வு கட்டுரை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம் என்பது அறிவியலோட இருட்டெடுப்பு செய்யப்பட்ட இத்தகைய எத்தனையோ அத்தியாயங்களை இருந்துட்டு இருக்குன்றத பாருங்க. இந்த மாதிரி அறிவியல் ஆய்வுகள் என்பது வெற்றி காகிதம் அல்ல, அது வரலாற்றினோட சாட்சியம், அறிவியலோட எழுச்சியின் அடித்தளம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய பிரிட்டிஷ் காலகட்டத்துல நம்மளுடைய இந்தியர்கள் அவர்களை எதிர்த்து ஃபைட் பண்ணி நம் நாட்டின் சுதந்திரத்திற்காகவும் அறிவியல் ஆராய்ச்சிகளின் முன்னேற்றம் அடைந்த நம்முடைய இந்தியர்களையும் மறைக்கப்பட்டது என்பது நம் மாணவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். அது நம்மளுடைய ஒவ்வொருவரோட கடமை. நம்மளுடைய ஒவ்வொரு மாணவர்களுக்கும் எல்லா கண்டுபிடிப்புகளும் வெளிநாட்டவர்களை கண்டுபிடித்ததல்ல, இந்தியர்கள்
நிறைய கண்டுபிடிச்சிருக்கோம். அது பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்மளை இந்தியா மக்களை அடிமைப்படுத்திய காரணத்தினால் அது மறைக்கப்பட்டார்கள். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய அறிவியல் அறிஞர்கள் ஏராளமோர் கண்டுபிடித்த விஷயங்களை, அந்த அறிவியல் ஆய்வுகளை திருட்டுத்தனமாக திருடி களவாடினால் தன்னோட வெறும் பேரும் புகழ் பெருமைக்காக ஆங்கிலேயர்கள் முன்னிறுத்தி பெயரும் புகழும் பெற்றார்கள் என்பதுதான் ஒரு உண்மை, வரலாற்றில மறக்கப்படாத உண்மையான விஷயம் என்பதை உங்களிடம் கூறி நம்மளுடைய வீடியோவை ரொம்ப லென்த்தா போயிடுச்சு. இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் வாங்க.